என்னது இது? இந்த கடியாரம் மணி 9 காட்டுது, ஆனா 2 மணி தான் அடிக்குது. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்க. ஒண்ணே இதை யாராவது எம்எல்ஏக்கு பிரசன்ட் பண்ண வேண்டியதுதான். என்னங்க இது? கடியாரத்து கண்ணாடி உடைஞ்சு கிடக்கு. எம்எல்ஏன்னு சொன்ன உடனே கண்ணாடி கூட தூள் தூளா போயிடுது பத்தியா? ஆமா, இது யார் உடைச்சிருப்பாங்க? தெரியலீங்களே. வீராசாமி, சமையல் வீராசாமி. ஏப்பா, அந்த கடியாரத்துல கண்ணாடி உடைஞ்சிருக்குத, நீ தானே உடைச்ச? எனக்கு என்ன பைத்தியமா? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நானே இப்பதானே வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். பாருங்க, அந்த கடியாரத்தை நம்ம முதலாளியோட அருமை மச்சனை சாட்சாத் தாமுதான் நிச்சயமா உடைச்சிருக்கணும். அது எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றேன்? அவனுக்கு என்ன மூளை கோளாரா? மூளை கோளாரா இருந்தாதான் ஆஸ்பத்திரியில சேர்க்கலாமே. இது ஆஸ்பத்திரியிலையும் சேர்க்க முடியாத, வீட்லயும் வச்சு பார்க்க முடியாத ஒரு அபூர்வமான கேசுங்க. என்ன மாதிரியா? ராமு எதை பாக்குறாரோ தானும் அதுவாவே மாறிட்டதா நினைச்சு சதா கனவுலகத்திலேயே மறந்துகிட்டு இருப்பாரு. முந்தா நாள் பாருங்க, அடுப்படிக்கு வந்தாரு. அங்க இருக்கிற அனுமார் கேலண்டரை பார்த்தாரு. தானும் அனுமாராவே மாறிட்டதா கனவு காண ஆரம்பிச்சாரு. அப்புறம் அடுப்புல இருந்த கொள்ளிக்கட்டை எடுத்துக்கிட்டு ராவணனை எரிக்கிறதா நினைச்சு என்னையே எரிக்க பார்த்தாரு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத, எனக்கே ஒன்னு அசப்புல பார்த்தா ராவணன் மாதிரிதான் இருக்கு. பாருங்க, நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா டிரைவர் நாகப்பனை கேளுங்க. ராம விஷயத்துல நீங்க சந்தேகமே பட வேண்டாங்க. அவர் பகல் கனவு காண்றவர் தான். இந்திரஜித்துன்னு சொல்லிவிட்டான். மாமா இங்க வாங்க. என்ன? ஆமா, நீங்க எனக்கு என்ன உறவு? திடீர்னு இப்படி கேட்டா எப்படி? வந்து உங்க அண்ணன் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு சம்பந்தி, அந்த சம்பந்திக்கு ஒரு சகலை, அந்த சகலைக்கு ஒரு மச்சின, அந்த மச்சினனுக்கு வந்து என் ஒண்ணு விட்ட தங்க, அவ செத்து போயிட்டா, அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தப்போ வந்து இது தூரத்து உறவுல நான் மாமா ஆகணும், வீட்டுக்கு விருந்தாளியா வந்துட்டேன். என்ன இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. தூரத்து உறவா இருக்கிறதுனாலதான் எங்க ராமோத்தான பத்தி உங்களுக்கு தெரியல. இந்த வீட்டுல எந்த பொருள் உடைஞ்சாலும் அது காரணம் அவர்தான். அந்த கடியாரத்து கண்ணாடி உடைச்சதும் அவராத்தான் இருக்கணும். நல்லா இருக்கு. ஒரு ஏமாந்து ஆப்டான்னா எல்லாருமா அவன் தலையை போட்டு உருட்டுவீங்களே. அப்பா, நீதான் அந்த கடியாரத்தை உடைச்சியா? பைத்தியமா? பரவாயில்ல, சொல்லு. இத்தனை நாள் யாராரோ சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப நீயும் சொல்ற. அந்த கடிகாரத்தை நான் உடைக்கல. காலையில் ராம் மாமா பீமனா மாறிட்டதா கனவு கண்டு ஹிருதயனார யுத்தம் பண்ண போறேன்னு சொல்லி அந்த கர்ணாக்கட்டையை எடுத்து சுத்தோன்னு சுத்தினாரு. அது அந்த கடிகாரத்து மேல பட்டு கடிகாரம் உடைஞ்சு போச்சு. நான் தான் மாமாவை காப்பாத்துறதுக்காக போய் சொன்னேன். பலே இந்திரா பாப்பா, ஓ உதவி இல்லைன்னா ராம இந்த வீட்லயே இருக்க முடியாது இல்ல. பாப்பா இந்திரா, அம்மா இந்திரா, நீ மனசு வச்சா என்ன ஒண்ணாலும் பண்ணலாம். மாமா, ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்க? ஓஹோ, வழக்கம் போல நீ வேலையை தொலைச்சிட்டு வந்திருப்ப. வழக்கம் போல எல்லாரும் உன்னை திட்டிருப்பாங்க, அதானே? கவலைப்படாத மாமா, வருத்தப்பட்டு என்ன செய்யறது? என்ன பாரு மாமா, கொஞ்சம் சிரி மாமா. சும்மா பாப்பா, உன்னை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். டேய் தம்பி ராமு, இந்த சின்ன விஷயத்துக்கு ஃபீல் பண்ணா எப்படிடா? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்டா. பெரிய மனுஷன், நான் சொல்றேன் கேளுடா. நான் கவலையா இருக்கேன் பாப்பா, என்ன சொல்ல பண்ணாத. உன்னை சிரிக்க வைக்க என்ன பண்றது? ஐயோ மாமா, உன் மூஞ்சி ஏன் இப்படி கோணல மானமா இருக்கு? மூக்கு ஒரடி நீளம் இருக்கு, கண்ணு வாத்து முட்டை மாதிரி இருக்கு, வாய் திறந்து வச்ச ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கு. நான் சொல்றது நம்பலனா இதோ பாரு. வாயாடி பாப்பா, நீ வாயாடி பாப்பா. இந்த வீட்டுல எல்லாரும் என்ன அழ வச்சு பாக்குறாங்க, நீ ஒருத்தி தான் என்ன சிரிக்க வச்சு பாக்கணும்னு நினைக்கிறேன். மாமா, நீ புத்திசாலியா இரு, தைரியசாலியா இரு, அப்போ உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் பாப்பா. ஆனா இந்த பாழா போன கனவு பழக்கம் வந்தா எல்லாமே ராங்க போயிடுச்சு.
பியூட்டிஃபுல். வாங்க வாங்க, எல்லாமே புது சரக்கு. பார்த்தாலே தெரியுதே புது சரக்கு தான். சீப்பாவே தரேன். சீப்பா கிடைச்சாலும் நான் கொண்டு போறது உயர்ந்த இடம். ஆமா, உங்களுக்கு என்ன பழம் வேணும்? ஒரு பழத்தோட்டத்தை எதிரில நிறுத்தி என்ன பழம் வேணும் கேட்டா எப்படி பதில் சொல்றது? சாரு, இது பழக்கடை. ஒரு பழத்தோட்டமே பழ வியாபாரம் செய்யற அதிசயத்தை நான் இப்பதான் முதல்ல பாக்குறேன். என்ன சொல்றீங்க? புரியும்படி சொல்லட்டுமா? இந்த திராட்சை மாதிரி கரிய விழிகள், ஆப்பிள் மாதிரி அழகான கண்ணம், தக்காளி பழம் மாதிரி பியூட்டிஃபுல் லிப்ஸ், அந்த மாம்பழம் மாதிரி. போதும் போதும், மொத்தத்துல என்னத்தான் நீங்க பழத்தோட்டம்னு வர்ணிச்சீங்க இல்லையா? கரெக்ட், சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒரு அழகான மேதை. நீங்க வாங்காம போக மாட்டீங்க. நான் பார்த்தத வாங்காம போனதே கிடையாது. நானும் கொடுக்காம அனுப்ப போறதில்ல. இப்ப உங்களுக்கு என்ன சார் தேவை? ஜூஸ். கனிவர்க்கம் எல்லாம் கண்ணியா மாறி என் கண்ணெதிர நிக்கு. அத நானே என் கையால சாறு பிழிஞ்சு குடிக்கணும். அதுக்கு அனுமதி தேவை. ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சாரு சிரமம்? நானே என் கையால பிழிஞ்சு தரேன். குடு குடு. முதல்ல இத வாங்கிக்க. இந்த சாரு கேட்டாரு, அதான் பிழிஞ்சுட்டு ஜூஸா வேணும். ஜூஸ் மூஞ்சி மேல இன்னொன்னு விட்ட மூக்கல அந்த தக்காளி ஜூஸா கொட்டன் ஜாகிரதை. நாளைக்கு கிளப்புறேன். மொந்தவளே மன்னாரே, என் அடியாள் உன்னை தூய் கிளப்புறான் பா. செகண்ட் கடையில கடிகாரத்துல செகண்ட் முள்ளு மட்டும்தான் இருக்கு. செகண்ட் ஹேண்ட் கடை இதானா? ஆமாய்யா, நான் தான் செகண்ட் ஹேண்ட். நான் இல்லையா? என் கடை செகண்ட் ஹேண்ட். என்ன வேணும்? யோ, நீ முழிக்கிற மொழியிலேயே தெரியுதியா நீ நம்ப கிராக்கிதான். என்னத்த தள்ளிட்டு வந்திருக்கிற? அது இது இதுவா? இவ்வளவு பெரிய ஆளா இருக்க, இத்தனோண்டா கொண்டாந்துருக்க. என்னது அது? பொடி டப்பி. வெள்ளி வெள்ளி. சரி, இது கொண்டா. இதுக்கு பதிலுக்கு என்ன கொடுக்குற? ஏயா, பொடி டப்பி. இதுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் வேணா கொடுக்குறேன். என்னது? சரியா போனா போகுது. ஒரு அலுமினிய கிண்ணம் கொடுக்குறியா? வெள்ளி பொடி டப்பிக்கு அலுமினியம் கிண்ணமா? முடியாதே. என்னமா பெருசா பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்த மாதிரி அழுத்திக்கிறீங்க. ஏவனோ அசந்திருக்கிற நேரத்துல அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். நான் சொல்றத சொல்றேன், நீ கேக்குறத கேளு. ஒரு டார்ச் லைட் கொடுக்க முடியுமா? ஐயா, பொடியோட கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு வேணா பணம் கொடுத்துரு. இதுக்கு பணம் கொடுக்குறேன். சைலண்ட் இதுல 2 பேட்டரியும் ஒரு பல்பும் வாங்கி போட்டுக்க. வெளிச்சம் கண்ணை பறிக்கும். ஏன் உன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ஏதோ பெரிய மனுஷன் வீட்டுல வேலை பாக்குறது மாதிரி இருக்க. ஆமா, நான் கோடீஸ்வரர் ராஜசேகர் வீட்டுல கார் டிரைவர். அப்படியா? ரொம்ப சௌரியமா போச்சு. இந்த பாரியா, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 1 ரூபாய் கொடுத்துரு. கார்ல இருந்து பெட்ரோலை உறிஞ்சி வெளியில எடுக்கிறதுக்கு ஒரு டியூபும் ஒரு டின்னும் ஃப்ரீயாவே கொடுத்துறேன். என்ன சொல்றேன்? நல்ல ஐடியா தான். எதுக்கும் என் ஃப்ரெண்டு சமையல் வீராசாமியை கலக்கிறேன். யாரியா நீ? சமையலே பெட்ரோலை கலக்குற. அந்த ஆள் அரிசியோட இங்க அனுப்பியா? 1 படி அரிசிக்கு 1 ரூபாய் கொடுத்துறேன். இந்த பாரு, வெள்ளிக்கிழமை பொழுது விடிஞ்சா அந்த வீட்டு கேட்டாண்ட நான் நிப்பேன் பணத்தோட. நீ ஆளுகிட்ட பெட்ரோலையும் அரிசியும் அப்படியே அனுப்பணும். காதும் காதும் வச்ச மாதிரி வியாபாரத்தை முடிச்சுக்கும். ஆளு வருது நகர் வெள்ளிக்கிழமை வாரேனி, வா வா. என்ன வெறுங்கூடையோட வர்ற? இன்னைக்கு சரக்கு எடுக்க பழம் மார்க்கெட்டுக்கு போகலையா? எங்க அண்ணன் போறது? இந்த வாரம் வியாபாரம் ஒண்ணு சரியில்லை. 100 ரூபாய் குறையுது. 100 ரூபாய் தானே, என்கிட்ட கேட்டு நான் கொடுத்துட்டு போறேன். ஏன் அண்ணா, நானே பழைய சாமா வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கேன். 100 200 வச்சிருக்கேங்கிறிய. நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானே? என்ன கேள்விப்பட்ட? என்னமோ நீ திருட்டு பொருளை கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விக்கிறேன்னு பேசிக்கிறாங்களே. ஐயோ 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 ஐயோ, எவன் சொன்னா உன்கிட்ட? நான் எவ்வளவு தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ அதெல்லாம் நம்பாதரானே. நான் நம்பல, அப்படியெல்லாம் இருக்காதுன்னு தான் நினைச்சேன்.
ஆனா அது மட்டும் உண்மையா இருந்துச்சு இந்த ஆயுசுக்கும் உன் கூட பேச மாட்டேன். ஆமா. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாத என் தங்கம். நீ அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். இன்னைக்கு காலையில நான் எங்க போயிட்டு வந்தேன் தெரியுமா? கருமாரியம்மன் கோயில்ல போய் அம்மா தாயே என் ராணிக்கு சீக்கிரம் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சரிவா சாப்பிட்டு கூட பிறந்த அக்கா மாதிரி என் மேல உயிரையே வச்சிருக்கேன். சம்பளத்துக்கு வச்ச சமையல்காரி மாதிரி வேளா வேலைக்கு சமைச்சு போடுறேன். என் கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் பங்கெடுத்துக்கிறேன். இந்த அநாத ராணி மேல உனக்கு என்னமா அவ்வளவு பிரியம்?